கபார் சார், ரூல்ஸ் படிக்கலையா நீங்க? களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன் சிலம்பு துடி கொட்டிய என்னாச்சு உனக்கு? நானும் பாத்துக்கிறீங்க, அப்பப்ப மெண்டல் மாதிரியே பண்ணிக்கிறீங்க. என்ன ஏதோ மனசு எதுவும் இதாயிருச்சா? களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன் மனசுல ஒண்ணு அவள நாடு ட்ரெண்டிங்கா இருக்கிறத ட்ரை பண்ணி பாப்போமே நான் பாக்குறேன். என்ன ட்ரெண்டிங்கா இருக்கு? என்னத்த பார்த்த நீ? களி துள்ளிய காளிதன் காலில் தங்க பொன் சிலம்பு நிறையினே மக்கள் தாப்பென்னாப்பை தொகிரு. ஸோ வெல்கம் டு ஆர்ஜே விஷாத் vlog. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். எந்த நாளும் சூப்பரான வீடியோ தான் சொல்றேன், பட் வரமாட்டேங்குது. நிறைய பேர் என்றது என் மனசுக்குள்ள கேக்குது. சார் நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அதனால இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அதே மாதிரி பனியான வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்க முடியாது இப்போதான் இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, பிடிக்கலான பிரச்சனை இல்லை, கமெண்ட் பாக்ஸ்ல. ஸோ இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டாகிராம்ல உள்ள ஃபன்னியான ரீல்ஸ்களை தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அது டிக்டாக்கா இருக்கும், இல்லாட்டி நல்ல ஃபன்னியான வீடியோ இருக்கும். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து சிரிக்க போறீங்க. என்ன பார்த்து சிரிக்கிறீங்களோ இல்லையோ, இந்த வீடியோ பார்த்து கன்ஃபார்ம் யாராச்சும் ஒரு ஆளு சிரிப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள போகலாம். நகைச்சுவை ஒரு அளவு தான். இப்போ ரீசெண்டா என்னடா ட்ரெண்டிங் பார்த்தா இந்த கமெண்ட்ஸை வாசிக்கிறது தாங்க. முன்னையில என்னன்னா ஒரு போட்டோ போட்டாச்சா, ரைட், கமெண்ட்ஸ் பண்ணியாச்சு, அந்த போட்டோவுக்கு தான் லைக்ஸ் எல்லாம் அல்ல நல்லோடும். இப்போ என்னன்னு பார்த்தா நிறைய பேர் போட்டோவை போஸ்ட் பண்ணிட்டு டைரக்டா கமெண்ட் பாக்ஸ் தான் வராங்க. என்னென்ன கமெண்ட் பாக்ஸ் போட்டுருக்காங்கன்னு, அதுல என்னென்ன கமெண்ட்ஸ் நல்லா இருக்கோ அதை பார்த்து ட்ரெண்டிங் ஆக்கி விட்டுறாங்க. இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் எடுத்தேன், இப்படி போ, இப்படி ட்ரெண்டிங்ல இருக்கு, அதை எடுத்து வீடியோ போடுன்னு நல்லா பாசமா பேசினாரு. ஓகே, நன்றி நண்பா இந்த ஐடியா தந்ததுக்குன்னு சொல்லிட்டு, என்ன தெரியாம ஆசீர்வாதம் வாங்குறியா? ஸோ அவர் ஆசையை நிறைவேற்றலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ மாட்டிருக்கு. பழைய பாதைக்கு நான் திரும்பணும்னா இந்த ஊரு தாங்குமா, இந்த உலகம் தாங்குமா, இந்த நாடு தாங்குமா? எதுவுமே தாங்காது. என்ன என்னமா 10-15 வருஷமா பட்னி பசிமா கிடக்குற மாதிரியே ஃபீல் பண்ணி சொல்ற. நான் கருப்பு, உன் கூட இருந்தா ஆவன் பொறுப்பு, நீயும் நானும் சிறப்பு, செஞ்சு தரவா பருப்பு, இப்படி எல்லாம் பேசுவேன்னு நினைச்சா செருப்பு. நான் கேட்டது நீ என்ன படிச்சிருக்கேன்னு. 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன்னு. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ்? ஆமாண்ணே. 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கே இந்த பகுமானம். கர்த்தரே, எப்படி இவ்வளவு ஃபார்ம்ல இருந்தா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது நான் நினைச்சேன் ஏதோ ட்ரை பண்ண போறாருன்னு. பட் இவருடைய மனநிலை எப்படி இருக்குமா இருக்கும்? செவனேடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாயா? செவனேடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் பாவம். சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இந்த மாதிரி டிஃபரெண்டா ஃபுட் ட்ரை பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, பராட்டா, வீசல், இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். பட் இது கொஞ்சம் எனக்கு புதுசா இருக்கு. சம்டைம் நீங்க ஆல்ரெடி பார்த்துருந்தா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நார்மலாவே நீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரி வீடியோக்கு பேர்டா சரி கமெண்ட் பண்ணுங்கய்யா. யாரும் இப்படி சஜஷன் சொல்ல மாட்டாங்க, பேர்டா சரி கமெண்ட் பண்ணுங்க. எப்படியோ கமெண்ட் வந்தா சரி அப்படின்னு இருக்கேன். ஹலோ, பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க?
நான் காலையிலே குளிச்சிட்டேங்க. இது டார்க் காமெடியா என்ன காமெடி சொல்றீங்க? பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் ஒன்னு மாட்டிருக்குது. நிறைய பேர் இந்த மாதிரி கால் பண்ணுவாங்க. பக்கத்துல ஹஸ்பண்டா இருக்கட்டும் இல்லாட்டி யாரோ ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணா இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோ யாரோ கால் பண்ணா இல்லாத உருட்டுவோம். 99% கொடுக்குற வார்த்தை இதுதான், குளிச்சுக்கிட்டு இருக்காரு, சாப்பிட்டு இருக்காரு, தூங்கிட்டு இருக்காருன்னு. ஆனா இந்த இதை யாரும் எதிர்பார்க்கல. ஹலோ சார், யார் பேசுறது? ஹலோ. பிரவீன் இருக்காருங்களா? குளிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க? நான் காலையிலே குளிச்சிட்டேங்க. வார்த்தை அளந்து பஸ் அம்மா. எப்படியா எங்க இருந்து இருக்காங்க, எப்படி யோசிக்கிறாங்க? இதே நம்ம பசங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா வண்டையா கேட்டிருக்காங்க. டேய் டேய் என் குடும்பத்தையே இழுத்துட்டேடா. இந்த டப்பிங் எனக்கு இந்த வழியா தான் என் எக்ஸுக்கு போவா. அவளை ஒண்டி நீ கடிச்சிரு. பக்கத்து தெருல ரூட் விட்டுட்டு இருக்கிய பங்களா நாய், உனக்கு நான் செட் பண்ணி தரேன். கேக்குதா? ஆனா இது வேற லெவல் ஹேப் பண்ணுங்க, நல்லா இருக்கு. இந்த வடிவேல் விவேக்ட காமெடி ஒன்று வருங்க, ஒரு ஜோக் ஒன்று என்னன்னா, அவருக்கு மிருகம் பேசுறது வந்து கேட்கணும்னு ஒரு வரத்தை கொடுத்துட்டு போவாரு. அதே மாதிரி விவேக்கும் நடக்கும் ஒரு சீன்ல. அவங்க படுற பாடு, பட் இது கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னமோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த வழியா தான் என் எக்ஸுக்கு போவா. அவளை ஒண்டி நீ கடிச்சிரு. பக்கத்து தெருல ரூட் விட்டுட்டு இருக்கிய பங்களா நாய், உனக்கு நான் செட் பண்ணி தரேன். அதெல்லாம் கேக்குதேன்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அது குணமாயிடுச்சுன்னு நினைச்சேன். ஆனா இப்போ மிருகங்கள் நினைக்கிறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. டாக்டர் இப்ப நீ ஆடு மாடு கோழி இப்படின்ட்டு வருவாங்களே, அதுதான் பயமா இருக்கு. நம்ம பயலுக ட்ரெண்டிங் ஆக்கிட்டுவாங்க, ஏதோ ஒரு ட்ரெண்டிங்னு. இவங்க அதை வச்சுக்கிட்டு படாத பாடுபடுத்துவாங்க. பாக்குறான் பாரு, நம்மள வேடிக்கை பாக்குறதுல இவனுங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். இவனுங்களாம் மாத்தவே முடியாது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காக்கா? ஏதாவது வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா? சரி, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன், சரிங்களா? அப்படின்ட்டு நீங்க லைக் வாங்க. என்ன கொடுமை சரவணா இது, என்ன கொடுமை சரவணன். இப்படி மகன் நிறைய பேர் வீடியோ ஷூட் பண்றது, இந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டு அவங்க போஸ்டா வீடியோ பண்ண சாப்பாடு சரி, நீ சாப்பாடு வாங்கி கொடு, ஒரு நாள் சாப்பிட்டு கொடுத்து அடுத்த நாள் பட்டினியால இருக்கணும். நீ வாங்கி கொடுக்கனா அவங்க லைஃப் லாங் கஷ்டப்படாம இருக்கணும். ஒரு வீடியோ போட்டு பட் இவங்க டக்குன்னு கெச் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்காக்கா? ஏதாவது வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும், வீடு வாங்கணுமா, இடம் வாங்கணுமா? சரி, நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன், சரிங்களா? அப்படின்ட்டு நீங்க லைக் வாங்க. பேசிட்டு அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு எல்லா மனசையும் கொண்டுருவாங்க. அதுதான் சீனு. பட் இவங்க சூதாடிச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி வீடியோ போட்டுட்டு நீ லைஃப் லாங் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிற மாதிரி ஒரு வழி வரணும்னா பிரச்சனை இல்லை. நீ ஒரு வீடியோ போட்டு அடுத்து லைக்ஸோ வியூஸோ இல்லாட்டி கமெண்ட்ஸோ போக்குலேயே பார்க்கல, என்ன ஒரு ஆனந்தம் தெரியல இவங்களுக்கெல்லாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுறது தான் சூப்பரான ஐடியா. கஷ்டமாக இருக்கு, ஓகே, நீ கஷ்டமாக இருக்கிறனால தான் அக்கா வந்து இப்படி வேலை செய்கிறாங்க. கஷ்டம் இல்லாட்டி எப்படி வேலை செய்வாங்க உங்களுக்கு தெரியும். கஷ்டமாக இருந்தானே, நீ கஷ்டமாக இருந்து கேட்டு லைக் வாங்குறதெல்லாம் இதெல்லாம் ஓவர் டூ மச். அதனால கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த ஒரு நாள் ஹெல்ப் பண்ணி போதா, லைஃப் லாங் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு பார்த்து செய்யுங்க. இருக்கிறவங்க இல்லாதவங்க கொடுங்க. எனக்கு என்ன இல்லைன்னா இப்படி சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இல்லை, ஆனால் இருக்கிற சப்ஸ்கிரைபர் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்துடுவேன். செருப்பு பிஞ்சு போயிரும் மிஞ்சு கஞ்ச பிசினாரி. நாப்தோல் உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். ஸ்ட்ரைட்னரும் உங்களுக்காக கிடைக்க போகுது. இனிமே முடிய ஓஹோ, காது தனியா வெளியே வந்துருச்சு. எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நிறைய நடக்கும் இல்லையா? அந்த மொபைல் போனை உடைக்கிறது, இந்த மாதிரி அந்த சீப்பான ஐட்டத்தை பயங்கரமா பில்டப் கொடுத்து விற்கிறது. ஓடியாச்சார் ஐயா, செல்போன் எஸ்டி வேணுமா, லோக்கல் வேணுமா, ஐஎஸ்டி வேணுமா? முடிய உங்களுக்கு டிரை பண்றது ரொம்ப சுலபமா இருக்க போது, ஸ்ட்ரைட்டன் பண்றதுக்கா இருந்தாலும் கர்ல்ஸ் பண்றதுக்கா இருந்தாலும். அறிவு கட்டவல எங்கடி பார்த்து போயிட்டு இருக்க? அறிவு இல்ல உனக்கு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அன்பா சொல்லுங்க. அட அறிவு கட்டவல எங்கடி பார்த்து போற? அறிவு இல்ல உனக்கு?
என்னடா வசனமே புரியல. என்னடா இது வசனமே புரியல. வசனமாடா முக்கியம், படத்தை பாடுறா. அறிவு கட்டவல எங்கடி பார்த்து போயிட்டு இருக்க? அறிவு இல்ல உனக்கு? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? அன்பா சொல்லுங்க. அடா அறிவு கட்டவல எங்கடி பார்த்து போற? அறிவு இல்ல உனக்கு? அன்பா சொல்லுங்கன்னு சொன்னதுக்காண்டா இவ்வளவு அன்பா சொன்ன. ஐயோ நெஞ்ச நக்கிட்டாங்களே. ஸோ அண்ணனுக்கு அன்பு கொஞ்சம் அதிகமா போயிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு தூக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி யார் சரி உங்களுக்கு இடிச்சு போட்டோ இப்படியோ கேட்டா இந்த மாதிரி தூக்கிடாதீங்க, செருப்படி தான் விழும். ஆகையினால கொஞ்சம் சூதாரிச்சு விளையாடு. வீடியோ இப்படி போடுறாங்க, ரீல்ஸ் இப்படி போடுறாங்கன்னு பார்த்துட்டு போயிட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களை அவங்க வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது கொஞ்சம் கவனமா ஹேண்டில் பண்றது நல்ல. அதுக்கு மேல எவ்வளோ அன்பா சொல்றதுன்னு எனக்குன்னா தெரியல. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? ஸோ வீடியோ ஃபினிஷிங்க்கு வந்தாச்சு. நீங்கள் செய்ய வேண்டியதா ஒன்று தான், ஓட்டலாம் இல்லை. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலான்னு பிரச்சனை இல்லை, கமெண்ட் பாக்ஸில் சரி கமெண்ட் பண்ணுங்க ஏன் பிடிக்கல, அந்த காரணத்தை தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்களால்